வணக்கம். நற்பவியின் பொம்மை கதைகள். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது கொலு ஏன் நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி. துர்கா லட்சுமி சரஸ்வதினு 3 தேவியரை வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இந்த நவராத்திரி நாட்கள் இருக்கு. மாதம் தோறும் நவராத்திரி வருது. அமாவாசைக்கு மறுநாள் பிரதமையிலிருந்து ஆரம்பிச்சு நவராத்திரி நாட்கள் தான் ஒவ்வொரு மாசமும் இருக்கு. ஆனாலும் சாரதா நவராத்திரிங்கிறது ரொம்பவே சிறப்பான நவராத்திரியா புரட்டாசி மாதத்துல மகாலய அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய 9 நாட்களை நம்ம சாரதா நவராத்திரின்னு சொல்றோம். இந்த நாட்கள்ல 64 கலைகளையும் நமக்கு சித்திக்கக்கூடிய சாரதாம்பிகை அப்படின்னு சொல்லக்கூடிய சரஸ்வதி வழிபாடு நம்ம பண்றோம். ஆனா பொதுவா நவராத்திரி அப்படின்னா முப்பெரும் தேவியரை நம்ம வழிபாடு பண்ணுவோம். அந்த டைம்ல துர்கா லட்சுமி சரஸ்வதினு 3 நாட்களா பிரிச்சு நம்ம வழிபாடு பண்ணுவோம். ஏன் கொலுப்படியில பொம்மைகளை வச்சு ஆராதனை பண்றோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தகவலா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆரம்ப காலத்துல ஓரறிவுல இருந்து 6 அறிவு வரைக்கும் மனிதர்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஜீவராசிகளை கொலுப்படியில வச்சு அந்த பரிணாம வளர்ச்சிய கொண்டாடுற விதமா நம்ம அந்த பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுதான் இறைவனடியே சேர முடியும். அந்த இறைவனோட ஒன்றரை கலக்கக்கூடியத நம்ம வெளிப்படுத்துற மாதிரி இந்த கொலுப்படிகள்ல ஓரறிவுல இருந்து 6 அறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய ஜீவராசிகளை எல்லாம் வச்சு அப்படி ஒரு கொலு செட்டப் பண்ணாங்க. இப்போ காலகட்டம் மாற மாற அத்தனை கோயில்கள்ல இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற சுவாமி அம்பாள் சொரூபங்களை எல்லாம் நம்ம கொலுப்படியில வச்சு ஆராதனை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இதுதான் நவராத்திரியோட தத்துவம். இப்ப கொலுப்படி அப்படின்னு வரும்போது படி எப்படி நம்ம மேல ஏற ஏற வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்றோமோ அந்த மாதிரி நவராத்திரியில நம்ம வருஷா வருஷம் வளர்ச்சியை சந்திப்போம். நம்முடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த காலகட்டத்துக்கு நம்ம வளர்ச்சியை சந்திப்போம் அப்படிங்கிறது தான் நவராத்திரியோட தத்துவம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். எல்லாருமே நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா யாரை கேட்டாலுமே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நவராத்திரி வைக்க வைக்க என்னுடைய வாழ்நாள்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன், அதாவது எல்லா ஐஸ்வர்யங்களும் பெருகிறத நான் பாக்குறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கொலு வச்சவங்க யாருமே கீழே தாழ்ந்து போனதா இருக்கவே இருக்காது. அதுதான் நவராத்திரி நமக்கு கொடுக்கக்கூடியது. சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய இந்த நவராத்திரி விழாவை எல்லாரும் கொலு வச்சு கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் ஒரு அன்பான வேண்டுகோள். நன்றி.